நீங்க ஓடுறதுக்கும் நடக்கிறதுக்கும். ஏன் இப்ப நீங்க இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? இதுக்கு தேவையான ஆற்றல் அது எங்கிருந்து கிடைக்குதுன்னு பஜ்ர வச்சிருக்கீங்களா? ஒரு கார் எப்படி பெட்ரோலை எரிச்சு ஓடுது, ஒரு சின்ன விதை எப்படி ஒரு பெரிய மரமா வளருது, இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ரகசிய மொழி இருக்கு. அந்த மொழிதான் வேதியியல். அது பேசுற வார்த்தைகள் தான் வேதி வினைகள். வணக்கம். ஆமா, ரொம்ப சரியா ஆரம்பிச்சீங்க. நீங்க பகிர்ந்துகிட்டது நம்ம 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடநூல்ல இருக்கிற வேதிவினைகள் பற்றிய ஒரு பகுதி. ஆமா. ஆனா இது வெறும் பாடப்புத்தகம் இல்ல. நம்மை சுற்றி, ஏன் நமக்குள்ளே கூட ஒவ்வொரு நொடியும் நடந்துகிட்டு இருக்கிற மாற்றங்களோட அடிப்படை விதிகளை திறக்கிற ஒரு சாவி மாதிரி இது. சரியா சொன்னீங்க. அதனால இன்னைக்கு நம்ம நோக்கம் இந்த ரகசிய மொழிய கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான். பொருட்கள் எப்படி ஒன்னு சேருது, எப்படி பிரியுது, ஏன் சில மாற்றங்கள் கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள நடக்குது. ஆனா சிலது நடக்க பல வருஷங்கள் ஆகுது. ஆமா, அதையும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நாம அடிக்கடி கேட்கிற pHங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற பெரிய உலகத்தையும் ஆராய போறோம். வாங்க இந்த வேதியியல் உலகத்துல கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். கண்டிப்பா. சரி, முதல்ல ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஓகே. வேதி வினைனா என்ன? சுருக்கமா சொன்னா பழைய நண்பர்கள் பிரிஞ்சு போய் புதிய நண்பர்கள் சேர்ற மாதிரி. பழைய அணு பிணைப்புகள் உடைஞ்சு புதிய பிணைப்புகள் உருவாகுது. அணுக்கள் தங்களோட இடங்களை மாத்திக்குது, அப்படித்தானே? அதுதான் சரியான தொடக்கம். இந்த அணுக்களோட இடமாற்றத்தை, அதாவது இந்த மறுசீரமைப்ப துல்லியமா குறிக்கிறதுக்கு தான் வேதியியலாளர்கள் வேதி சமன்பாட்டையே பயன்படுத்துறாங்க. ஓ, அது ஈக்குவேஷன். ஆமா, உங்க பாடநூல்ல கூட மீத்தேன் வாயு எரியறத ஒரு உதாரணமா கொடுத்திருக்காங்க. CH4 plus 2O2 gives CO2 plus 2H2O. ஒரு நிமிஷம், இது பார்க்க ஒரு சமையல் குறிப்பு மாதிரி இருக்கு. சிரிக்கிறார். சமையல் குறிப்பா? ஆமா, அம்புக்குறிக்கு இடது பக்கம் இருக்கிறது சமைக்க தேவையான பொருட்கள், அதாவது காய்கறிகள், மசாலா மாதிரி. சரி. வலது பக்கம் இருக்கிறது சமைச்சு முடிச்சதும் நமக்கு கிடைக்கிற சுவையான சாம்பார் மாதிரி. அருமையான உவமை. அதுதாங்க விஷயம். வேதியியல் மொழியில அந்த சமையல் பொருட்களை வினைப்படு பொருட்கள் அப்படின்னும், ரியாக்டன்ஸ். ஆமா, ரியாக்டன்ஸ். அப்புறம் சமைச்சு முடிச்ச உணவை வினை விளை பொருட்கள், அதாவது ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே. இந்த சமன்பாட்டுல மீத்தேனும் ஆக்சிஜனும் வினைப்படு பொருட்களும், கார்பன் டை ஆக்சைடும் நீரும் வினை விளை பொருட்களும். அதுல GS எல்லாம் போட்டிருக்குமே, அது என்ன? அது அதோட நிலை. ஜீனு போட்டா வாயு, எஸ்னா திண்மம், எல்னா திரவம், அப்புறம் AQன்னு போட்டா அது ஒரு நீர் கரைசல். அவ்வளவுதான். ஓகே, இந்த வேதியியல் சமையல் குறிப்போட அடிப்படை புரிஞ்சிருச்சு. இப்போதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இந்த அணுக்கள் தங்களை எப்படியெல்லாம் மாத்திக்குது? உங்க பாடநூல் இத 5 முக்கிய வகைகளா பிரிக்குது. முதல் வகை சேர்க்கை வினைகள், காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ். ஆமா, இத அணுக்களோட நட்புன்னு சொல்லலாம். 2 இல்ல அதுக்கு மேல இருக்கிற தனித்தனி பொருட்கள் ஒன்னா சேர்ந்து ஒரே ஒரு புதிய பொருளை உருவாக்கும். A+B சேர்ந்து AB ஆகிற மாதிரி. அதேதான். இதுக்கு உங்க பாடநூல்ல ஒரு அட்டகாசமான உதாரணம் இருக்கு. வெள்ளி மாதிரி பளபளன்னு இருக்கிற ஒரு மென்மையான உலோகம், சோடியம். சரி. அப்புறம் வெளிர் பச்சை நிறத்துல இருக்கிற ஒரு நச்சு வாயு, குளோரின். இது ரெண்டும் ஒன்னா சேரும்போது என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ரெண்டுமே ரொம்ப வித்தியாசமான குணங்கள். என்னவா இருக்கும்? ஒருவேளை வெடிக்குமா? இல்ல, நாம அன்றாட சாப்பாட்டுக்கு பயன்படுத்துற சாதாரண உப்பு, அதாவது சோடியம் குளோரைடு உருவாகும். என்னது, உப்பா? ஆமா, 2 தனிப்பட்ட குணங்கள் கொண்ட தனிமங்கள் சேர்ந்து முற்றிலும் புதிய குணம் கொண்ட ஒரு சேர்மம் உருவாகுது. இதுதான் வேதியியலோட மேஜிக். சூப்பர். அப்போ நட்பு இருக்குன்னா பிரிவு இருக்கணுமே. அடுத்தது சிதைவு வினைகள், டீகாம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ். இது அதுக்கு நேர் எதிர்தானே? சரியா சொன்னீங்க. ABங்கிற ஒரு பெரிய சேர்மம் A மற்றும் Bன்னு சின்ன சின்ன பகுதிகளா உடையறது தான் சிதைவு வினை. ஒரு ஜோடி பிரியற மாதிரி. ஆமா, ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு வலுவான பிணைப்பை உடைக்கிறதுக்கு சும்மா முடியாது. அதுக்கு ஆற்றல் தேவைப்படும். கரெக்ட். அதுக்கு நாம கொஞ்சம் ஆற்றல் கொடுக்கணும். அந்த ஆற்றல் எப்படி கொடுக்கப்படுதுங்கிறத வச்சு இத 3 வகையா பிரிக்கலாம். அது என்னென்ன வகை? முதல்ல வெப்ப ஆற்றல். இத வெப்பச் சிதைவுன்னு சொல்றோம். உதாரணத்துக்கு மர்க்யூரி 2 ஆக்சைட சூடுபடுத்தினா அது மர்க்யூரியாகவும் ஆக்சிஜனாகவும் பிரிஞ்சிடும். சரி. ரெண்டாவது? அடுத்தது மின்சார ஆற்றல்.
அதாவது மின்னார் சிதைவு. ஒரு நிமிஷம். வெப்பம் ஒரு பிணைப்பை உடைக்குதுங்கிறது புரியுது. ஆனா கரண்ட் எப்படி ஒரு பொருளை பிரிக்கும்? நல்ல கேள்வி. சோடியம் குளோரைடு மாதிரி அயனிச் சேர்மங்கள் தண்ணீர்ல கரையும் போது அதுங்க தனியா பிளஸ் மைனஸ் அயனிகளா நீந்திக்கிட்டு இருக்கும். ஓகே. நாம மின்சாரத்தை செலுத்தும் போது அந்த கரண்ட் இந்த அயனிகளை ஈர்த்து வலுக்கட்டாயமா பிரிச்சு சோடியம் குளோரின்னு தனித்தனி தனிமங்களா மாத்திடும். ஓ, மூன்றாவது வகை. மூன்றாவது வகை ஒளியாற்றல். இதுக்கு பேரு ஒளி சிதைவு. வெளிச்சம் பட்டாலே உடையிற அளவுக்கு சில பொருட்கள் பலவீனமா இருக்குமா? இருக்கு. சில்வர் புரோமைடுங்கிற மஞ்சள் நிற சேர்மம் மேல வெளிச்சம் பட்டா போதும், அது சிதைஞ்சு சாம்பல் நிற சில்வராகவும் புரோமினாகவும் மாறிடும். அப்படியா? அந்த காலத்துல கருப்பு வெள்ளை போட்டோ எடுக்க பயன்படுத்தின பிலிம் ரோல் இருக்கு இல்லையா, அது இந்த தத்துவத்துல தான் வேலை செஞ்சது. அட, போட்டோகிராஃபிக்கு பின்னாடி இப்படி ஒரு சிதைவு வினை இருக்கா? சரி, அடுத்தது ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை, சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இது பேர்லயே இருக்கு. யாரோ ஒருத்தர் இன்னொருத்தரோட இடத்த மாத்துறாங்க, ஒரு போட்டி மாதிரி. மிகச்சரியான உவமை. A பிளஸ் பிசி சேர்ந்து AC பிளஸ் பியா மாறுற வினை இது. அதாவது B இருந்த இடத்துக்கு A வந்துடுது. ஆனா யாரு வேணும்னாலும் வந்து இடத்த மாத்திர முடியாது. முடியாது. அதுக்கு வினைத்திறன், அதாவது ரியாக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். உங்க பாடநூல்ல ஒரு வினைத்திறன் வரிசை பட்டியல் இருக்கு. அது ஒரு மாதிரி தனிமங்களோட அதிகார பட்டியல். ஓ, ஒரு ஹைரார்கி மாதிரி. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. அந்த பட்டியல்ல மேல இருக்கிற தனிமங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவை. அவை தனக்கு கீழே இருக்கிற தனிமங்களை அதோட சேர்மத்திலிருந்து ஈஸியா வெளியே தள்ளிடும். ஒரு நிமிஷம். தங்கம் வெள்ளி எல்லாம் ஏன் எப்போதுமே அமைதியா பெருசா யாரு கூடவும் வினை புரியாம இருக்குது? அதுங்க சோம்பேறிகளா? ஒரு வகையில அப்படிதான் சொல்லலாம். தங்கம் வெள்ளி எல்லாம் அந்த அதிகார பட்டியல்ல ரொம்ப கீழே இருக்கு. அதனால அதுங்க ரொம்ப மந்தமானவை. அதனாலதான் அதுங்க பளபளன்னு இருக்கு. ஆமா. ஆனா துத்தநாகம், இரும்பு மாதிரி தனிமங்கள் ரொம்ப சுறுசுறுப்பானவை. அதனால துத்தநாகத்தை ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துல போட்டா அது ஹைட்ரஜனை அந்த இடத்துல இருந்து விரட்டிட்டு துத்தநாக குளோரைடா மாறிடும். ஆனா இதே வேலைய வெள்ளியால செய்ய முடியாது. அப்போ இது ஒரு ஆள் மாறாட்டம். அடுத்தது இரட்டை இடப்பெயர்ச்சி வினை, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இது ஒரு நடன நிகழ்ச்சி மாதிரி இருக்குமே. ரெண்டு ஜோடிகள் தங்களுக்குள்ள பார்ட்னர்ஸை மாத்திக்கிற மாதிரி. அருமை. அதுதான் நடக்குது. AD பிளஸ் CD சேர்ந்து AD பிளஸ் CB ஆகுது. ஆனா இந்த பார்ட்னர்ஸ் மாற்றம் ஏன் நடக்கணும்? நல்ல கேள்வி. பெரும்பாலும் இந்த மாற்றத்துக்கு பிறகு உருவாகிற புதிய ஜோடிகள்ல ஒன்னு ரொம்ப நிலையானதா, அதாவது ஸ்டேபிளா இருக்கும். உங்க பாடநூல் இதுக்கு 2 முக்கிய காரணங்களை சொல்லுது. ஒன்னு வீழ்படிவாக்கல், பிரசிபிடேஷன். வீழ்படிவாக்கல் பேர் கேட்கவே வித்தியாசமா இருக்கே, அது என்ன? இது ஒன்னும் இல்ல. 2 தெளிவான நிறமற்ற திரவங்களை ஒன்னா கலக்கும்போது திடீர்னு அதுக்குள்ள ஒரு திடப்பொருள் உருவாகி மெதுவா பாத்திரத்தோட அடியில படியும். ஓ, அதுதான் வீழ்படிவு. பொட்டாசியம் அயோடைடு, லெட் நைட்ரேட்னு 2 நிறமற்ற கரைசல்களை கலந்தா திடீர்னு ஒரு பிரகாசமான மஞ்சள் நிறத்துல லெட் அயோடைடுங்கிற திடப்பொருள் உருவாகும். ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். ஓ, ரெண்டாவது காரணம் நடுநிலையாக்கல், நியூட்ரலைசேஷன். ஆமாம். இது ஒரு அமிலமும் காரமும் சண்டை போடுற மாதிரி. சண்டைக்கு பிறகு ரெண்டுமே தன்னோட குணத்தை இழந்து சமாதானம் ஆகிடும். சமாதானமாகி உப்பையும் நீரையும் உருவாக்குது. கரெக்ட். அப்படியானா நமக்கு நெஞ்செரிச்சல் வரும்போது சாப்பிடுற மருந்து நம்ம வயித்துக்குள்ள நாம அனுப்புற ஒரு காரப்படைன்னு சொல்லலாமா? பிரமாதம். அதை விட சரியா அது விளக்க முடியாது. அது வயித்துல இருக்கிற அதிகப்படியான அமிதத்தோட ஒரு வேதிப்போரை நடத்தி ரெண்டையும் சமநிலைக்கு கொண்டு வருது. அதேதான், ஒரு மினி வேதிப்போர் தான். சரி, நம்ம பட்டியல்ல கடைசி வகை எரிதல் வினைகள், கம்பஷன் ரியாக்ஷன்ஸ். ஆமா, இது நமக்கு ரொம்ப பரிச்சயமான வினை. நம்ம சமையலறையில கேஸ் ஸ்டவ பத்த வைக்கும்போது நடக்கிறது இதுதானே? மிகச்சரி. ஒரு பொருள் ஆக்சிஜனோட ரொம்ப வேகமா வினை புரிஞ்சு வெப்பத்தையும் ஒளியையும் கொடுக்கிறது. நம்ம உடம்புக்குள்ளேயும் இதே மாதிரி ஒரு மெதுவான எரிதல் வினைதான் நடந்து நமக்கு ஆற்றல கொடுக்குது. சரி, இந்த எரிதல் வினை பத்தி பேசும்போது ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. ஒரு முறை எரிஞ்ச மரக்கட்டை மறுபடியும் மரமா மாறாது. இது ஒரு ஒன் வே டிக்கெட் மாதிரி. ஆனா எல்லா வேதி வினைகளும் இப்படி ஒன் வே தானா, இல்ல சில வினைகளுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் எடுக்க முடியுமா? மிக முக்கியமான கேள்வி. பெரும்பாலான அன்றாட வினைகள் நீங்க சொன்ன மாதிரி ஒன் வே டிக்கெட் தான். அத மீளா வினைகள், அதாவது இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன்னு சொல்றோம். சரி.
ஆனா சில வினைகளால ரிட்டர்ன் டிக்கெட் எடுக்க முடியும். அத மீள்வினைகள், ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ்னு சொல்றோம். ஓ, அப்போ பேட்டரிய சார்ஜ் பண்றதுங்கிறது ஏற்கனவே நடந்த ஒரு வேதிவினைய ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னோக்கி ஓட வைக்கிறது போல. நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க கைபேசி பேட்டரி ஒரு அற்புதமான உதாரணம். நீங்க போன் பயன்படுத்தும் போது பேட்டரிக்குள்ள ஒரு வேதிவினை முன்னோக்கி நடந்து ஆற்றலை கொடுக்குது. டிஸ்சார்ஜ் ஆகுது. ஆமா, நீங்க சார்ஜ் போடும்போது வெளியில இருந்து மின்சாரத்தை கொடுத்து அதே வேதிவினைய ரிவர்ஸ்ல ஓட வைக்கிறீங்க. சார்ஜ் ஆகுது. அதனால பழைய வினைப்படு பொருட்கள் மீண்டும் உருவாகி பேட்டரி சார்ஜ் ஆயிடுது. அப்போ முன்னோக்கி பின்னோக்கின்னு ரெண்டு பக்கமும் வினை நடக்குதுன்னா ஒரு கட்டத்துல ரெண்டு பக்கமும் இழுபறியாகி நின்னுடுமா? நின்னுடாது. ஆனா ஒரு சமநிலைக்கு வரும். அத வேதி சமநிலை, அதாவது கெமிக்கல் ஈக்குவலிபிரியம்னு சொல்றோம். அது என்ன சமநிலை? இத ஒரு பெரிய ஷாப்பிங் மால்ல இருக்கிற எஸ்கலேட்டரை கற்பனை செஞ்சுக்கோங்க. ஓகே. ஒரே நேரத்துல 10 பேர் மேல ஏறுறாங்க, அதே நேரத்துல சரியா 10 பேர் கீழே இறங்குறாங்க. அப்போ மொத்த எண்ணிக்கையும் மாறாது. மாறாது. ஆனா ஆட்கள் போய்க்கிட்டே இருக்காங்க. வேதி சமநிலைங்கிறது இதுதான். முன்னோக்கு வினையும் பின்னோக்கு வினையும் சம வேகத்துல நடக்கும். வினை நிக்காது. ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது எந்த மாற்றமும் தெரியாது. இது ரொம்ப ஆழமான கருத்து. சரி, இப்போ வேகத்துக்கு வருவோம். சரி. ஒரு வெடி விபத்து நொடி பொழுதுல நடக்குது. ஆனா ஒரு இரும்பு துண்டு துருப்பிடிக்க பல வருஷங்கள் ஆகுது. ஏன் இந்த வேக வேறுபாடு? இதுதான் வினை வேகம், அதாவது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பற்றிய ஆய்வு. இந்த வேகத்தை 5 முக்கியமான காரணிகள் கட்டுப்படுத்துதுன்னு உங்க பாடநூல் சொல்லுது. முதல்ல என்ன? முதல்ல வினைப்பட பொருளோட தன்மை. எல்லாருமே ஒரே மாதிரி சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க இல்லையா? சோடியம் ரொம்ப ஆக்ரோசிவானது. ஆமா, தண்ணியில போட்டா வெடிக்கும். ஆனா இரும்பு ரொம்ப மெதுவா காத்துல இருக்கிற ஆக்சிஜனோட சேர்ந்து பல வருஷங்கள் கழிச்சு துருப்பிடிக்குது. அடுத்தது செறிவு, கான்சென்ட்ரேஷன். அடர்த்தி அதிகமானா வேகம் அதிகமாகுமா? இது ஒரு கூட்ட நெரிசல் மாதிரி தானே? நெருக்கமா நிறைய பேர் இருந்தா மோதுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதேதான். மூலக்கூறுகளும் அப்படிதான். மோதல்கள் அதிகமாயி வினையும் வேகமா நடக்கும். மூன்றாவது வெப்பநிலை. நம்ம ஏன் உணவை ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறோம்? கிட்டு போகாம இருக்க. அப்போ குளிர் வேதிவினையோட வேகத்தை குறைக்குது. மிக சரி. வெப்பநிலையை குறைச்சா வினையும் மெதுவா நடக்கும். இதையே சூடுபடுத்தினா வினையின் வேகம் பல மடங்கு அதிகமாகும். நான்காவது வினையூக்கி, கேட்டலிஸ்ட். வினையூக்கினா என்ன? அது வினையில கலந்துக்குமா? அதுதான் இல்ல. ஒரு வினையூக்கி சண்டையில கலந்துக்காம 2 பேரை சேர்த்து வைக்கிற ஆள் மாதிரி. ஓ. அது வினையில நேரடியா பங்கெடுத்துக்காது. ஆனா அது பக்கத்துல இருந்தா போதும், வினை ரொம்ப வேகமா நடக்கும். நம்ம உடம்புல இருக்கிற நொதிகள், என்சைம்ஸ் எல்லாமே வினையூக்கிகள் தான். கடைசியா புறப்பரப்பளவு, சர்ஃபேஸ் ஏரியா. இத நான் விளக்க முயற்சி பண்றேன். சொல்லுங்க. ஒரு பெரிய சர்க்கரை கட்டியை விட அதே எடை இருக்கிற சர்க்கரை தூள் தண்ணில சீக்கிரமா கரையும். ஏன்? ஏன்னா தூள்ல ஒவ்வொரு சின்ன துகளோட எல்லா பக்கத்துலயும் தண்ணி படுறதுக்கு இடம் கிடைக்குது. அப்படிதானே? அருமையா சொன்னீங்க. தூளாக்கும்போது வினை நடக்கிறதுக்கான மொத்த பரப்பு அதிகமாகுது. அதனால வினையும் வேகமா நடக்குது. சூப்பர். இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. நாம அன்றாட வாழ்க்கையில சோப்பு விளம்பரத்துல கூட கேக்குற ஒரு வார்த்தை pH. உண்மையில இந்த pHனா என்ன? ரொம்ப சிம்பிளா சொன்னா, ஒரு கரைசல் எவ்வளவு அமிலத்தன்மை, அதாவது அசிடிக், அல்லது காரத்தன்மை, அதாவது பேசிக் கொண்டதுன்னு அளக்குற ஒரு ஸ்கேல் தான் pH. அந்த 0ல இருந்து 14 வரைக்கும் இருக்குமே, அதுவா? அதேதான். சரியா 7ங்கிறது நடுநிலை. தூய நீரோட pH 7. 7க்கு கீழே போக போக அமிலத்தன்மை அதிகமாகும். 7க்கு மேல போக போக காரத்தன்மை அதிகமாகும். அப்போ இது வெறும் கெமிஸ்ட்ரி லேப்ல மட்டும் பயன்படுற ஒரு அளவீடு இல்லையா? நம்ம உடம்புலயே இதுக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. நிச்சயமா. நம்ம உடம்பு ஒரு கண்டிப்பான pH மேனேஜர். நம்ம ரத்தத்தோட pH மதிப்பு 7.35க்கும் 7.45க்கும் இடையில ரொம்ப கட்டுப்பாடா வைக்கப்பட்டிருக்கு. அதுல சின்ன மாற்றம் வந்தா கூட ஆபத்து. ஆமா. நம்ம வயித்துல சுரக்கிற அமிலம் ரொம்ப வலிமையானது. அதோட pH சுமார் 2.0. அது உணவை செரிக்க உதவுது. சரி, ஆனா பற்சொத்தைக்கும் pHக்கும் என்ன சம்பந்தம்? நாம இனிப்பு சாப்பிடும்போது நம்ம வாயில இருக்கிற பாக்டீரியாக்கள் அந்த சர்க்கரைய அமிலமா மாத்திடும். ஓ. இதனால நம்ம வாயோட pH 5.5க்கு கீழே குறையும். அப்படி குறையும் போது நம்ம பற்களோட பாதுகாப்பு கவசமான எனாமல் கரைய ஆரம்பிக்கும். இதுதான் பற்சொத்தை. அடடா, இவ்ளோ விஷயம் இருக்கா? விவசாயத்திலயும் pH ரொம்ப முக்கியம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா.
ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு மாதிரி மண் பிடிக்கும். மண்ணோட pH சரியா வச்சுக்கிட்டாதான் பயிர்களால சத்துக்களை சரியா உறிஞ்ச முடியும். கடைசியா சுற்றுச்சூழல். நாம அமில மழைன்னு பேசுறோமே. அதுவும் pH சம்பந்தப்பட்டது தானா? ஆமா, தொழிற்சாலை புகையில இருந்து வர்ற வாயுக்கள் மழை நீர்ல கரைஞ்சு அந்த மழையோட pH 5.6க்கு கீழே குறைச்சிடுது. இதுதான் அமில மழை. இது நீர்வாழ் உயிரினங்களோட வாழ்க்கையே பாதிக்குது. அப்போ 2 தனிமங்கள் ஒன்னு சேர்ற எளிய சேர்க்கை வினையிலிருந்து நம்ம ரத்தத்துல இருக்கிற pH சமநிலை வரைக்கும் இந்த வேதிவினைகளோட விதிகள் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலையும் பின்னி பிணைஞ்சிருக்கு. ஆமா, இன்னைக்கு உங்க பாடநூலோட உதவியோட வினைகளை எப்படி வகைப்படுத்துறாங்க, அதோட வேகத்தை எது தீர்மானிக்குது, pHங்கிற ஒரு சின்ன எண் நம்ம பற்கள்ல இருந்து ஆறுகள் வரைக்கும் எப்படி பாதிக்குதுன்னு பார்த்தோம். இந்த உரையாடல் மூலமா அந்த ரகசிய மொழியோட சில வார்த்தைகளை நாம கத்துக்கிட்டோம். இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனைக்குரிய விஷயம். சொல்லுங்க. வினையூக்கிகள் வினைகளின் வேகத்தை அதிகரிக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா. இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம பெருங்கடல்கள்ல மிதக்கிற கோடிக்கணக்கான டன் பிளாஸ்டிக்க வேகமாவும் திறமையாவும் சிதைக்கிறதுக்கு ஒரு சரியான வினையூக்கிய நம்மால வடிவமைக்க முடிஞ்சா என்னவாகும்? ஒரு பெரிய மாற்றம் வரும். இல்ல, நம்ம வளிமண்டலத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைட மீண்டும் பயனுள்ள எரிபொருளா மாத்துறதுக்கு ஒரு வினையூக்கிய கண்டுபிடிச்சா? அது உலகத்துக்கே ஒரு பெரிய தீர்வா இருக்கும். ஆமா, நீங்க இப்போ கத்துக்கிட்ட இந்த அடிப்படை கொள்கைகள் தான் இது மாதிரியான பெரிய உலகளாவிய சவால்களுக்கு தீர்வு காண்றதுக்கான முதல் படி. அத பத்தி சிந்திச்சு பாருங்க.